முக்கிய செய்திகள். காரைக்காலில் கார்னிவல் விழாவை முன்னிட்டு மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் 1200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்ட நிர்வாகம், சுற்றுலாத்துறை மற்றும் கலை பண்பாட்டுத்துறை இணைந்து நடத்தும் கார்னிவல் விழாவின் ஒரு பகுதியாக இன்று காலை மினி மாரத்தான் ஓட்டம் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திலிருந்து புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இப்போட்டியானது 4 பிரிவுகளில் நடத்தப்பட்டன. குறிப்பாக 17 வயதுக்குட்பட்ட மாணவ மாணவிகளுக்கும் மற்றும் பொது பிரிவில் ஆண்கள் பெண்களுக்கும் நடத்தப்பட்டன. மேலும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டில் இன்று நடத்தப்பட்ட இப்போட்டியில் 1200க்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் பங்கேற்றனர். மேலும் இப்போட்டியானது மாவட்ட ஆட்சியரகம் வளாகத்திலிருந்து துவங்கி 5 கிலோமீட்டர் தூரம் அளவில் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்தடைந்தது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு நாளை பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. புதுச்சேரியில் கடந்த 3 தினங்களாக வானம் மேக மூட்டத்துடன் காணப்பட்டு வருகின்றது. மேலும் குளிர்ந்த காற்றுடன் இதமான சூழல் நிலவுகின்றது. இந்நிலையில் புதுச்சேரி கடலானது வழக்கத்திற்கு மாறாக காலை முதல் சீற்றத்துடன் காணப்படுவதால் கடல் அலைகள் ஆர்ப்பரித்து வருகின்றது. இதனால் கடற்கரைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கடலில் இறங்கவோ குளிக்கவோ தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொங்கல் பண்டிகை ஒட்டி தொடர் விடுமுறை என்பதால் புதுச்சேரியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். மேலும் பொதுமக்களும் குடும்பத்துடன் கடற்கரைக்கு வந்து தங்களது பொழுதை கழித்து வரும் நிலையில் யாரும் கடலில் இறங்கி குளிக்காதவாறு பாதுகாக்கும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கடற்கரை பகுதியில் காலை முதலே போலீசார் மற்றும் நீச்சல் வீரர்கள் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் கால்நடைத்துறை சார்பில் வீட்டு செல்ல பிராணிகளான நாய், பூனை கண்காட்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான சிறுவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகம், சுற்றுலாத்துறை மற்றும் கால்நடைத்துறை சார்பில் இன்று வீட்டில் வளர்க்கப்படும் செல்ல பிராணிகளான நாய், பூனை கண்காட்சி காரைக்கால் கடற்கரையில் நடைபெற்றது. இதில் காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் வளர்த்து வரும் செல்ல பிராணிகளை கொண்டு வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். மேலும் செல்ல பிராணிகளும் சிறு குழந்தையைப் போல் தங்களை வளர்ப்பவர்களின் பேச்சை கேட்டு நடந்து கொண்ட விதம் காண்போரை வியப்பில் ஆழ்த்தியது. இதனை காரைக்கால் கடற்கரைக்கு வந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். மறைந்த அதிமுக நிறுவனரும் தமிழக முன்னாள் முதலமைச்சருமான எம்ஜிஆரின் 108ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா புதுச்சேரி அதிமுக சார்பில் மாநிலம் முழுவதும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அந்த வகையில் அரியங்குப்பம் தொகுதியில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அரியங்குப்பம் பிரம்மன் சிலை அருகில் நடைபெற்ற நிகழ்வில் அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆரின் திரு உருவப்படத்திற்கு அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து ஏழை எளிய மக்கள் 500 பேருக்கு அன்னதானம் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் தொகுதி கழக செயலாளர் ராஜா, மாநில துணை செயலாளர் கணேசன், அம்மா பேரவை துணை செயலாளர் ஜீவா, வார்டு கழக செயலாளர்கள் சிவரவி, ஜெயக்குமார் மற்றும் அதிமுக கழக மாநில, தொகுதி கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி ஆலயத்தில் ஸ்ரீ விஜய மகாலட்சுமி பூஜை நடைபெற்றது. தை முதல் வெள்ளியை முன்னிட்டு புதுவை காந்தி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி கோவிலில் ஸ்ரீ விஜய மகாலட்சுமி பூஜை மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியானது பாண்டிச்சேரி மகிழா சங்கம் சார்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் மகிழா சங்க தலைவி சத்யா ரமேஷ் பாபு, செயலாளர் இந்திராணி, பொருளாளர் பாக்கியலட்சுமி மற்றும் கமிட்டி உறுப்பினர்கள் முன்னிலையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றனர். பின்பு இறுதியாக பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி திருபோனை மதகடிப்பட்டு கிராமத்தில் மதகடிப்பட்டு ஃப்ரெண்ட்ஸ் சார்பில் 5ஆம் ஆண்டிற்கான பொங்கல் விழா அப்பகுதியில் நடைபெற்றது. பொங்கல் விழாவின் பொழுது மதகடிப்பட்டு இளைஞர்கள் சார்பில் பள்ளி மாணவர்கள் மற்றும் ஊர் பெரியவர்களுக்கு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டது. இதற்கான பரிசளிப்பு விழா மற்றும் கலை நிகழ்ச்சி துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் ஐயனார், சித்த மருத்துவர் கௌசிகன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்ததைத் தொடர்ந்து விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா மற்றும் பள்ளி மாணவர்களின் நடன, இசை, கலை நிகழ்ச்சி விழா நடைபெற்றது. மேலும் விழாவிற்கான ஏற்பாடுகள் மற்றும் முக்கிய பிரமுகர்களான நாராயணசாமி, கலியபெருமாள், சேட்டு என்கிற சங்கர், முருகையன், விஜயச்சந்திரன், ரமேஷ், பிரபு, புண்ணியரசன், அருண் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஒன்றிணைந்து நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர்.
மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் பொங்கல் தொடர் விடுமுறை கொண்டாட சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். வழக்கமாக வார விடுமுறை தினங்களில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் கொடைக்கானலுக்கு வருவார்கள். தமிழ்நாடு முழுதும் பொங்கல் பண்டிகை கொண்டாட தொடர் விடுமுறை விடப்பட்டுள்ளது. இதனால் மிக அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் கொடைக்கானல் நோக்கி படையெடுத்து வருகின்றனர். அதிக அளவிலான சுற்றுலா பயணிகளின் வருகை காரணமாக கொடைக்கானல் திணறுகின்றது என்றே சொல்லலாம். கொடைக்கானலில் உள்ள அனைத்து சுற்றுலா இடங்களிலும் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதுகின்றது. கொடைக்கானலில் உள்ள சுற்றுலா இடங்களிலும் முக்கிய சாலை சந்திப்புகளிலும் அவ்வப்பொழுது போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டு வருகின்றது. கொடைக்கானலில் கடந்த சில தினங்களாக இதமான சீதோஷ நிலை பகலில் நிலவி வருகின்றது. இரவில் கடும் குளிரும் நிலவி வருகின்றது. இந்த இதமான சூழலையும் குளிர் சூழலையும் ரசித்தபடி சென்று வருகின்றனர். கொடைக்கானலில் உள்ள தங்கும் விடுதிகள் அனைத்தும் ஹவுஸ்ஃபுல் ஆகியுள்ளன. அனுமதி ஏற்ற தங்கும் விடுதிகளில் கட்டண கொள்கை அரங்கேறி வருகின்றது. கொடைக்கானல் வந்து செல்வதற்கு சுற்றுலா பயணிகள் இ பாஸ் பெற்ற பின்னர் தான் வந்து செல்ல முடியும். இ பாஸ் பெற்றோர்கள் வத்தலகுண்டு சாலையை பயன்படுத்தினால் வத்தலகுண்டு அடிவார பகுதியில் சோதனை சாவடி அமைக்கப்பட்டுள்ளதால் அந்த பகுதியில் சோதனை செய்யப்பட்டு இ பாஸ் பெற்றோர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இதேபோல் பழனி சாலையை பயன்படுத்தும் சுற்றுலா பயணிகள் பழனி அடிவார பகுதியில் சோதனை செய்யப்பட்டு அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இதனால் கொடைக்கானல் வெள்ளி நீர்வீழ்ச்சி பகுதியில் ஏற்பட்டு வரும் வாகன நெரிசல் குறைந்துள்ளது. இதே நடைமுறையை தொடர சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா இடங்களுக்கு பேருந்துகள் அனுமதிக்கப்படாத நிலையிலும் வாகன நெரிசல் அவ்வப்பொழுது ஏற்பட்டு வருகின்றது. இதை சீர் செய்ய நடவடிக்கை எடுக்கவும் சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொடைக்கானல் சுற்றுலா இடங்களில் கூடுதல் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்றும் சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.